நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற புக்கோட நேம் ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ, ரிட்டன் பை டேமன் ஜெக்ரியேட்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நோ சொல்றதுல நிறைய பேருக்கு இப்ப சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, சின்ன வயசுல எஸ் அப்படின்னா பாசிட்டிவ், நோ அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த நோ சொல்றதுல ஏங்க இவ்வளோ சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். நம்பர் 1, நம்மள எல்லாரும் செல்ஃபிஷ் அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு. நம்பர் 2, மற்றவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனா யாரையும் ஹர்ட் பண்ணாம நம்ம நோ சொல்றதுக்கு 3 ஸ்டெப்ஸ் ரைட்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இல்ல நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை யாராவது ஹோட்டலுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, இல்லப்பா நான் ஜங்க் ஃபுட்லாம் இப்போ சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. பார்ட்டிக்கு போனீங்கன்னா, இல்லப்பா நான் இப்பெல்லாம் ட்ரிங்க் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சேஃபா அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்பர் 2 என்னன்னா, ரெஃபரன்ஸ் அப்பாயின்மெண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களை வெளியே கூப்பிடுறாங்கன்னா, இல்லை இன்னைக்கு நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அழகாக அவங்கள ஹர்ட் பண்ணாமல் சொல்லிடலாம். அடுத்த 3rd ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ஆஃபரிங். கவுண்டர் ஆஃபரிங்னா, இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் பெரிய ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன விஷயத்தை ஒன்று செஞ்சு அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடுங்களே பார்த்துருப்போம். இப்போ யாராவது இன்விடேஷன் வைக்க வராங்கன்னா, என்னால் வர முடியாது, அதுக்கு பதிலாக எங்கள் ஹஸ்பண்ட் அனுப்புகிறேன், இல்லை எங்கள் ஒய்ஃபை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாத நம்மளோட ப்ரெசன்ஸும் அங்கே இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்ட இடத்துல நம்ம நோ சொல்லி எஸ்கேப் ஆகிறது தான் பெஸ்ட். தேங்க்யூ.